ஆன்மீக ஒளி நேயர்களுக்கு வணக்கம். நம் வாழ்வில் எல்லாமே முடிந்துவிட்டது என்று நாம் சோர்ந்து விழும்பொழுது நமக்காக ஒரு குரல் கேட்கும். அது வெறும் குரல் அல்ல, பேரண்டத்தை இயக்கும் ஈசனின் குரல். இன்று உங்கள் ஈசன் உங்களிடம் கோபமாக ஆனால் பேரன்போடு பேசுகிறார். இங்கே பார் மகனே அல்லது மகளே, எத்தனை முறை உனக்கு சொல்லுவது? இந்த சிவன் சொல்லுவதை கொஞ்சம் காது கொடுத்து கேள். உன் வாழ்க்கையில் நடக்கும் சின்ன சின்ன சோதனைகளை கண்டு பயந்து நடுங்கி சிவன் என்னை கைவிட்டு விட்டார் என்றது எப்படி நீ நினைக்கலாம்? உனக்கு என் மீது இருக்கும் நம்பிக்கை அவ்வளவுதானா? நானே உனக்கு எல்லாமே என்று சரணடைந்த பிறகு உன்னை நடுத்தெருவில் விட நான் என்ன சாதாரண மனிதனா? நான் ஈசன். பிரபஞ்சத்தின் ஆதியும் அந்தமும் நானே. உன் கர்ம வினைகள் உன்னை சூழும் போது நீ படும் கஷ்டத்தைக் கண்டு நான் சும்மா இருக்கிறேன் என்று நினைக்காது. உன்னை இன்னும் பக்குவப்படுத்தவே இந்த சோதனைகள். எத்தனையோ முறை உன்னை ஆபத்துகளில் இருந்து என் கரம் கொண்டு காப்பாற்றி இருக்கிறேன். அதையெல்லாம் மறந்துவிட்டு இன்று என்னை சந்தேகிக்கிறாயா? இனி ஒருமுறை கூட நான் தனியாக இருக்கிறேன், சிவனின் அருள் எனக்கு இல்லை என்று அழுது கொண்டிருக்க கூடாது. உன் அழுகை சத்தம் என் கைலாயத்தை அதிர வைக்கிறது. இப்போதே சொல்வதை கேள். உன் பயத்தையெல்லாம் தூக்கி எறி. என் மேல் முழு நம்பிக்கை வை. அரைகுறை நம்பிக்கையோடு என்னிடம் வராதே. உன்னை சுற்றி என்ன நடந்தாலும், இந்த உலகம் உன்னை எதிர்த்தாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். இது என் வாக்கு. எழுந்து நில். உனக்கான கடமையைச் செய். உன் பின்னால் இந்த சிவன் இருக்கிறேன். ஈசனின் இந்த ஆக்ரோஷமான அன்பு உங்களுக்குள் ஒரு புதிய நம்பிக்கையை தந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்கள் வாழ்க்கையிலும் சிவன் உங்களை காத்த தருணங்களை கீழே கமெண்டில் ஓம் நம சிவாய் என்று பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தேடல்களுக்கு மறக்காமல் நமது ஆன்மீக ஒளி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். திருச்சிற்றம்பலம்.